வணக்கம். பாரிசாலன் செய்தது சரியா நியாயமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவர் கூட ஒரு காணொளி இன்றைக்கி அவருடைய சேனலான வள்ளல் மீடியாவில் பேசியிருப்போம். அதில் அவர் சொல்லியிருப்பார், ஒரு கூடுகைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் எக்மோரில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியமில் பார்த்திங்கன்னா ஒரு கூடுகையை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை குறித்த முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய வீடியோ பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே அவர்கிட்ட அதை பற்றின பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கேள்வியாக கேட்டிருப்பேன். ஆனால் என்னுடைய கருத்து அப்படிங்கிறத அந்த காணொலியில் சொன்னால் சரியாக இருந்திருக்காது. அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சமும் என் மனசில் எதுவுமே வச்சுக்காமல் உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சா மாதிரி பார்த்திங்கன்னா அவர் செய்யக்கூடிய இந்த விஷயம் சரியா, அதை பற்றி என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக ஒரே ஒரு நிறுவனம் இல்லை நிறுவனம் சொல்கிறதா இல்லை ஒரு இயக்கம் இல்லை ஒரு கட்சி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த சித்தாந்தம் எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது, ஒரு தேசிய சித்தாந்தம் இல்லை ஒரு திராவிட சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இல்லை தமிழ் தேசிய சித்தாந்தமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு இந்த மொனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னடா மொனோபோலி அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் யாருக்குமே எந்த ஒரு சேலஞ்சுமே இல்லை, எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை, யாருமே காம்படிட்டர்ஸே இல்லை அப்படின்னா இந்த மொனோபோலி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அரசியல்லையும் ஒரு கருத்தியல்லையும் இந்த மொனோபோலி அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கேயும் அது செட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கையை ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி ஒரே ஒரு இயக்கம் மட்டும் நடத்திக்கிட்டே வருது அப்படின்னா அந்த இயக்கத்தில் அந்த சித்தாந்தம் செறிவூட்டப்பட்டு நிறைய காலகட்டங்களை எடுத்துக்கிட்டு அது ஷார்ப்பன் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும், இல்லை எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரு டைம் வரும். அதாவது ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். இது இயற்கை தான். இது புதுசாக ஒரு இடத்துக்கு மட்டும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இயற்கை இது ஒரு ப்ராசஸில் ஒரு பார்ட். அந்த தேக்க நிலையில் பார்த்திங்கன்னா ரீடிஸ்கவரிங் இல்லை ரீஇன்வென்டிங் த வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. வீல் என்றைக்குமே இருக்க போகுது, பட் அதை என்ன ரீஇன்வென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீலோட டிசைன், அந்த ரீஇன்வென்ஷன் நடந்துகிட்டே இருக்க போது தான் பார்த்திங்கன்னா நம்ம பழங்காலத்தில் கண்டுபிடிச்ச அந்த சக்கரம் அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கி இருக்க சக்கரத்துக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு டெக்னாலஜி மாதிரி அதில் மைன்யூட்டாக நிறையா டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கிராவிட்டி, ஃபிசிக்ஸு, அந்த மாதிரி என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அந்த வீல் நல்லா வரும், எந்தெந்த வேகனுக்கு எந்த மாதிரி வீல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சித்தாந்தத்துக்கும் ஒரு தேக்க நிலை ஏற்படுறப்போ பார்த்திங்கன்னா ரீஇன்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. எப்பவுமே ஒரு ஐடியா அப்படிங்கிறது ஒரு மனதிற்குள்ளேருந்து தோன்றலாம், பட் அந்த ஐடியா பார்த்திங்கன்னா செறிவூட்டப்படுறது அப்படிங்கிறது அந்த மைண்ட்லே அந்த ஒரு பிரெயின்லேயே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறது இல்லை. அதற்கு பல பேரோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. அதை நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்துக்கிட்டாலும் சரி, இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலீஜனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அரசியல் இந்த மாதிரி சித்தாந்தங்களாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஐடியாஸாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா நிறைய பிரெயின் சேரும் போது தான் அது செறிவூட்டப்பட்டு அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ நிறைய பேர் சேரும் போது ஒரு கூடுகையாக இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது நம்ம தவிர்த்து அடுத்த நிலைக்கு போகலாம். அப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டைலை கொடுத்துரும், நம்மளுக்கு ஒரு வே ஒரு பாத்து கொடுத்துரும். அப்படி இருக்கிறப்போ எந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இயக்கம் நேராக போயிட்டே இருக்கும்போது அங்கே சில விஷயங்கள்லாம் இந்த இயக்கத்தால் பண்ண முடியாமல் போயிடும். இல்லை அந்த இயக்கத்தோட கூர்நிலையான பார்வை அப்படிங்கிறது சில கோல்ஸ், சில அச்சீவ்மெண்ட்ஸை மட்டுமே நோக்கி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு சித்தாந்தம் இருக்குது, அதற்கு ஒரு இயக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பிரதான இயக்கம் இருக்குது அப்படின்னா அதோட வளர்ச்சி எங்கே ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் குரூப்ஸ் அப்படிங்கிறது உருவாகிறப்ப தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஏதோ அடிச்சு விட்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஐடியாஸ் பற்றி நிறைய புக்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அந்த குரூப் வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னா அந்த குரூப்புடைய சித்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் நமக்குள்ளேயே உட்காந்து பிடிச்சவங்ககிட்டே நம்ம பிடிச்ச விஷயத்தையே பேசிகிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் எல்லா மக்களுக்கும் 360 டிகிரிஸ் பரவணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சப் குரூப் அப்படிங்கிறது உருவாக்கணும். அந்த குரூப்லேருந்து சில ஐடியாஸில் மாறுபட்டு ஒரு குரூப் வெளில அந்த சப் குரூப்பாக உருவாக்குறப்போ பேசிக்காக அதை தமிழ் தேசியத்துக்கே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சி ஒன்றா இருக்குது அப்படின்னா கூட தேர்தலில் இன்னும் பங்கெடுக்காத இயக்கங்கள் நிறையா இருக்குது. இந்த இயக்கங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிக்கு நிறைய ஐடியாஸை பின்னாடி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறது தான்.
இந்த ஐடியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புத்தகங்கள் எழுதுறதா இருக்கலாம், நிறைய மீட்டிங்ஸ் போடுறதா இருக்கலாம், நிறையா வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை மக்கள்கிட்ட தமிழ் தேசியத்தை பல வழிகளில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த தேர்தல் நிற்காத இயக்கங்கள் பின்னாடியிலேருந்து பேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ தேர்தலில் நிற்கிற ஒரு கட்சியை வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக வந்து தங்களோட இலக்கை அடையிறதுக்கு டிரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் இந்த தேர்தலில் நிற்காத இயக்கங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் வந்து சப் குரூப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சித்தாந்தம் வந்து வெற்றி பெறுதோ இல்லையோ பல பேர்கிட்ட போயிட்டு அது வந்து சேரணும் அப்படின்னா வந்து அதை ஒரே சர்க்கிளில் இருக்கவங்க மட்டுமே வந்து கொண்டு போய் சேர்த்துட முடியாது. அந்த வகையில் பல பேர், அதாவது நிறைய வந்து தாட் ப்ராசஸ் கொண்டவங்க வந்து நீங்களும் நானும் வந்து ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டோம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட எங்களோட பிஹேவியர், எங்களோட தாட் ப்ராசஸ், எங்களோட வே ஆஃப் டீலிங் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் வந்து வேறுபடும். இதை வந்து இண்டிவிஜுவலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட நோக்கம் ஒன்றா இருக்கலாம், நாங்கள் எடுக்கக்கூடிய ரூட் வந்து வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே நம்பிக்கை தான், ஒரே குறிக்கோள் தான். ஆனால் ஒரே இயக்கமாக மட்டுமே எப்போவுமே வந்து செயல்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆளாளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துகிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சில நேரத்தில் சில இயக்கங்கள் தொடங்கிறதுக்கான ஒரு தேவை வந்து ஏற்படும். ரொம்ப நாள் வந்து நம்மளும் ஒரு இயக்கத்திலே சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து வெளியில் வந்து அந்த சித்தாந்தத்தை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ நிறைய பேர் வந்து நீ உட்காந்து பேசிகிட்டே இருக்கியே, நீ காணொலியில் மட்டும்தான் பேசுவியா, ஏசி ரூமில் 10க்கு 10 அறையில் மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு உண்டான பதிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி நாங்களும் களத்தில் இறங்கி செயல்பட விரும்புகிறோம் அப்படின்றதுனால ஒரு இயக்கம் தொடங்கிறதுக்கான ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு, அதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு பாரிசாலன் சொல்கிறதா வந்து நான் என்னோட பார்வையில் வந்து பார்க்குறேன். அப்படி இருக்கிறப்போ பர்சனலாக வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக தான் நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து கம்பைண்டாக வந்து காணொலிகள்லாம் பண்ணுறோம். பட் அதற்கு முன்னாடி ரொம்ப நாளாக அவரும் தனியாக பேசிகிட்டு இருக்காரு. நானும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே மீடியாவில் பல தளங்களில் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கப்போ அவரோட காணொலிகள்லாம் வந்து நாங்கள் 2017 வந்து பார்க்குறோம். அப்போ பார்க்குறப்போ வந்து அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஆனால் சில விஷயங்கள்லாம் வந்து பரவாயில்லையே, நம்மளை மாதிரியே யோசிக்கிறாரு, நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கைகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒரு குரூப் கூட வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். அப்போது நாங்கள்லாம் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அப்போ நாங்கள் எல்லாருமே பேசி அவரை கூப்பிடுங்க நேரில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் டிசைட் பண்ணி நான் தான் வந்து அப்ரோச் பண்ணி இவர் வந்து கூப்பிட்றேன். இவர் வந்தார். இவர்கிட்ட நாங்கள் நிறையா வந்து விவாதம்னு சொல்ல மாட்டோம், நிறையா கலந்துரையாடணும். அப்போ இருக்கிற சந்தேகங்கள்லாம் கூட கேட்டோம். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் தெளிவாக அவர் வந்து எப்படி காணொலிகளில் சொல்கிறாரோ அதே மாதிரி வந்து தெளிவாக எங்ககிட்டையும் பதில் சொன்னார். அன்னையிலேருந்து எங்களோட நட்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு வந்து நாங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம், நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன், அவர் எங்ககிட்டலாம் வந்து ஃபோன் பண்ணி பேசுவார். இப்படி வந்து தொடர்ந்துட்டே இருந்து பேரலி நாங்கள் வந்து வீடியோ சேர்ந்து பண்ணலனாலும் வந்து எங்களுக்கு இருக்கிற சில ஒற்றுமைகளில், அதாவது ஒற்றுமைகள்லாம் வந்து தாட் ப்ராசஸில் இருக்க ஒற்றுமைகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடிப்போம். சில இடங்களில் பேசுகிறப்போவே தெரியும், ஓகே அவருக்கு வந்து இது இப்படி தான் நினைக்கிறாரு, நம்மளுக்கான இதில் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலும் நோக்கம் ஒன்றா இருந்துச்சு, நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நாங்கள் காணொலிகள்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பற்றி மட்டும் பேசுகிறதா இல்லாமல் உலக நிகழ்வுகளாக இருக்கலாம், சமூக நிகழ்வுகளாக இருக்கலாம், சில நேரத்தில் சினிமா பற்றி பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதன் மூலிமா சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 1.5-2 வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து கூட இருக்கிற ஒரு நண்பர் ரொம்ப உன்னதமான ஒரு மனநிலையில் உன்னதமான நோக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சிரமங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு இயக்கம் வந்து தொடங்கணும், அதற்காக ஒரு கூடுகை நடத்துகிறாரு அப்படின்னா அதை குறித்து என்னோட கருத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய சார்பாகவும் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம ஒரு மீடியா, யூடியூப் மீடியா வச்சுருக்கோம், அதன் மூலிமா அதை பயன்படுத்திட்டு அதை பார்க்குறது வந்து 100 1000 அந்த மக்கள்கிட்ட போயிட்டு இதை போய் சேர்க்கறதுக்கான என்னோட கான்ட்ரிபியூஷனாக நான் வந்து நினச்சிக்கிறேன். அந்த வகையில் புதன்கிழமை மாலை 4:30 மணிக்கு எக்மோரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த போஸ்டர் நான் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் போய் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக அவர் கூட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க, தொடர்ந்து அவரோட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் கூட பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அது விடுமுறை நாளான பிள்ளையார் சதுர்த்தி நாளான மாலை தான், ஏன்னா நீங்கள் வந்து பிள்ளையார் சதுர்த்திலாம் கொண்டாடி வந்து முடிச்சிருப்பீங்க, மாலை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை மாதிரியே யாராவது வந்து சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களையும் கூப்பிட்டுட்டு எக்மோரில் இருக்க அந்த அரங்கத்துக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு அவருடைய நம்பிக்கையில் வந்து சில விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா வந்து இது உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே வந்து உங்களோட கருத்துக்களை சொல்கிறது தான். அதற்கு மேலே வந்து அங்கே என்னெல்லாம் நடக்கும்ன்றதை வந்து அவர் சேனலில் பேசின வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்துக்கோங்க. புதன்கிழமை சந்திப்போம். நன்றி.